எப்போ யாழினி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷத்துல இருந்து விஷப்பாம்ப சிவம் மனசுக்குள்ள மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது. இதை விஷவள்ளியால ஏத்துக்கவே முடியல. அவருடைய அண்ணன் கிட்ட இதை எதிர்த்தும் கேள்வி கேட்டா, என்ன யாழினி இடத்துக்கு என் பொண்ணு கொண்டு வரணும் தான் நம்ம பேச்சு கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதும், இங்க பரவாதா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீயாவே கற்பனை கோட்டை கட்டிக்காத அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது என் பேர பிள்ளையால தான் என் உசுருக்கு உத்தரவாதம், அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னாரு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படின்னா ஏற்கனவே விஷப்பாம்பு சிவத்துக்கு தான் உயிருக்கு பிரச்சனை இருக்கணும், தனக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தாதான் தன்னோட வாழ்க்கை நிலைக்கும் அப்படின்னு அவர் ஏற்கனவே ஜாதகம் பார்த்திருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள தனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்கல அப்படின்ற ஆதங்கம் கோவமா மாறி யாழினி பக்கமும் நம்ம ஹீரோயினி பக்கமும் திரும்பி இருக்கணும். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு கேக்குற மாதிரி ஏற்கனவே யாழினி கர்ப்பமா இருக்கா, இப்போ நம்ம ஹீரோயினியாவும் கர்ப்பமா இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் விஷப்பாம்பு சிவம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்றதுதான் நம்மளுடைய பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மருந்து கலக்கப்பட்ட அந்த பாயாசத்தை யாழினிக்கு அக்கறையா கொண்டு வந்து கொடுத்தாங்க கௌரி அம்மா. அதுல என்ன இருக்கு எது இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதை குடிக்க போனாங்க. அந்த சமயத்துல நல்ல செய்தி சொல்றதுக்காக நம்ம ஹீரோயினியா அங்க வந்திருக்கணும். நான் தங்கச்சி வந்ததும் குடிக்க இருந்த பாயாசத்தை கீழே வச்சுட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்திருக்கணும். எப்படியும் இந்த நல்ல செய்தியை சொல்லும் போது கௌரி அம்மா பரபரப்பா மாறி இருப்பாங்க. ஏற்கனவே பாயாசத்தை செஞ்சு வச்சுட்டாங்க, இனியாவுக்கும் ஒரு டம்ளர் பாயாசம் கொடுப்போமே அப்படின்னு பாயாசத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா என்னத்துக்குங்க ஆகிறது? விஷவெளி வேற யாழினோட கர்ப்பத்தை அழிக்கிறதுக்காக தான் அதுல மருந்து கலந்தா. இப்ப நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் இனியாவை வந்து ஒரு நல்ல செய்தி சொன்னாங்க. எப்படியும் அமுதா இருக்கும் போதுதான் அந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க இனியா. அதை கேள்விப்பட்டதும் விஷவெளிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். என்னடா இது, அக்காவும் தங்கச்சியும் ஒரே நேரத்தில் கர்ப்பம் ஆயிட்டாங்களா? இந்த வீட்டுக்குள்ள தான் பொண்ணும் தன்னுடைய அக்கா பொண்ணும் அடியெடுத்து வைக்க முடியாதுல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும் கௌரி அம்மா எதிர்பாராத வகையில இன்னொரு டம்ளர் பாயசத்தை கொண்டு வந்து இனியா கையில கொடுக்க போறாங்க. அதை பார்த்ததும் விஷவள்ளிக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் வந்திருக்கும். இன்னைக்கு அந்த பாயசத்தை நம்ம ஹீரோயின் இனியாவும் யாழினியும் குடிப்பாங்களா மாட்டாங்களா? இல்ல கௌரி அம்மா விஷவள்ளி அதுல ஏதோ கலந்ததை பார்த்துட்டு அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு புதுசா இன்னொரு பாயசத்தை ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து யாழினி கிட்ட இனியா கிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஒட்டு மொத்தத்துல இன்னைக்கு யாழினிக்கும் இனியாவுக்கும் ஒரு சேர கண்டம் ஒண்ணு பெருசா காத்துக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து அவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்க போறாங்க? அவங்க தப்பிக்கிறதுக்கு யாரு உதவி செய்ய போறாங்க? கௌரி அம்மாவா இல்ல கடவுள் தான் உதவி செய்ய போறாரா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. ஏற்கனவே திருவாசகத்துக்கு பிறந்த நாள் வருதுன்னோ அதை கொண்டாடுறதுக்காக வீட்டுக்கு போலான்னு இனியா பேசிட்டு இருந்தாங்க. யாழினியை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் இனியா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் நேராச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. விஷவள்ளிக்கு தான் ஏமாற்றம் மிஞ்சும். இனியா கர்ப்பமா இருக்கான்ற விஷயம் விஷப்பாம்பு சிவத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா மனுஷன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுவே இனியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு குழந்தை பிறக்காது அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா விஷப்பாம்பு சிவம் வார்த்தையாலே கொண்டுடுவாரு. பழைய விஷயம் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து குற்றம் சொல்லவும் ஆரம்பிப்பாரு. அதை இனியாவால நிச்சயம் தாங்கிக்க முடியாது, விக்ரமாலையும் தாங்கிக்க முடியாது. கொஞ்ச நாளா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில பெரிய உரசல்கள் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்து போச்சுன்னா அவ்வளவுதான், பழையபடி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உரசல்கள் ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.